ஹாய் காய்ஸ், இது நான் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறேன்னா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது திஸ் பேட் பாய். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இதனால் எனக்கு எக்ஸாம் காய்ஸ், அதனால் முடியல. அது திருப்பி வந்திருக்கேன் பேக் டு ஃபார்ம். ஐ திங்க் ஸோ இதான் நான் போகிற கடைசி வீடியோவாக இருக்கும். சரி வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம். சரி கைஸ், ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஹோண்டா 2011 மாடல் ஹோண்டா சிட்டி. இது மெயின் அட்ராக்டிவ் பீஸே தான் கைஸ். அந்த 3 கில் இட்ஸ் லைக் மாஸ். பேட்சிங் மட்டும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஹியூமன் மாதிரியும் அதான் நோஸ் மாதிரியும் இருக்கும். கெத்தாக இருக்குது. இது வந்து டாப் எண்டுக்கு ஒரு ஸ்டெப் கீழே இந்த மாடல். கீழே இதுக்கு வந்து ஃபாக் லேம்ப்ஸ் ஹோண்டா சிட்டியில் வரும். அண்ட் ஹியர் இஸ் த ஃபாக் லேம்ப். உள்ளே இருக்கும். என்ன க்ராஷ் நடந்தால் கூட அவ்வளோ அதுக்கு டேமேஜ் உள்ளது. திஸ் இஸ் டோயிங் ஏரியா. இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே அங்கே தான் டோ பண்ணி. ஏன்னா நான் ஏன் ஓப்பன் பண்ணி காமிக்கலாம், ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் ஓப்பன் பண்ணால் தான் திரும்பி மாட்ட முடியாது. ஏன்னா நம்பர் பிளேட் ஏரியா இது உங்களுக்கே தெரியும் கைஸ். அந்த ஆக்சிடென்ட் அப்புறம் புது ஹெட்லைட் மாற்றிட்டோம். மாசாக இருக்கும் கார்ஸ். அந்த சைடில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு பின்னாடி கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரும் கைஸ். இவ்வளோ தூரம் ஏழு கவர் ஆகுதான் இந்த லைன். இப்போ அங்கே வரைக்கும் போகும். அப்படியே வந்து இந்த பின்ன டைல் லேம்போட இந்த ஷார்ப் லைக் எ புல்லட். இட்ஸ் ஹைவர் பெட்ரோல் எடிஷன் வி டாப் அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனாவாக போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு நார்மல் ஆண்டனாவாக இருந்தது. அந்த ஷார்க் ஃபின் ஆண்டனா மட்டும் அண்ட் ரெயின் டிஃபெண்டர்ஸ். நாங்கள் அடிஷ்னலாக ரெயின் டிஃபெண்டர் இந்த ஆக்சசரிஸ் நெக்ஸ்ட் இது போட்டிருக்கோம். மட்கார்டு இதெல்லாம் சைலன்ஸ் ஸ்டிக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் காருக்கு எப்படி பின்னாடி சைடில் தெரியும், ட்ரிஃப்ட் கார்ஸ் இந்த மாதிரி. இங்கே வந்து கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்கு ஏரியாஸ் இருக்குது. இங்கே ஒன்று தான் நாங்கள் மவுண்ட் பண்ணிருக்கோம். இது இங்கே ஃபுல்லாக நாங்கள் மவுண்ட் என்ன பண்ணிக்கலாம். சேம் ஹெட்லைட் இதான் பெட்ரோல். கார் அன்லாக் ஆனால் மட்டும் தான் இது ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன். சேம் சைட் மிரர்ஸ். வாங்க இன்டீரியர் போய் காமிக்கலாம். நெக்ஸ்ட் இன்டீரியர் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்டீரியர் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஜினை பார்த்துட்டு போயிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கும் பேனட். ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது நான் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன் கைஸ். இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஒரே நிமிஷம் வந்துடுறேன். திஸ் இஸ் த இன்ஜின் கைஸ். ஃபோர் சிலிண்டர் இன்ஜின். செம பவராக இருக்கும் வண்டி. இது வந்து டிராக்டர் ஜி வரை கற்றுவார். நம்ம ரெயின் வாட்டர் வைப்பர்ஸ் காலியாக இருக்குது. இப்போ இது ஆயில் செக் பண்ணுறது தெரியும்ல உங்களுக்கு. சரி வாங்க நம்ம இன்டீரியர் போயிடலாம். இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. வாங்க நம்ம இன்டீரியர் போகலாம். திஸ் இஸ் அ பூட் பட்டன். லாஸ்ட் ஒன்று காமிக்கிறேன். நெக்ஸ்ட் அட்ஜஸ்டபிள் கேமராஸ்.
அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஓ லெஃப்டில் இருக்கா ரைட். அட்ஜஸ்ட் ஆகுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, மைன்யூட்டாக சேஞ்ச் ஆகும் லைட்டாக. அண்ட் நெக்ஸ்ட் இது எந்த கார்லேயும் இருக்காது இந்த பட்டன், உங்களுக்கு தெரியுதா? எந்த ஆட்டோமொபைல் டிரைவர் சீட், கோ பேசஞ்சர்ஸ் இதெல்லாம் பின்னாடி ரெண்டு பேர், பின்னாடி ரெண்டு சைடில் ரெண்டு, முன்னாடி ரெண்டு. இது வந்து இங்கே வந்து எல்லாருக்கும் சேர்த்து அக்சஸ் பண்ணிடலாம். எல்லாருக்கும் இங்கே அக்சஸ் பண்ணிடலாம். அண்ட் திஸ் இஸ் த மெயின் பட்டன். இன்னும் நிறைய பேர் தெரியாது, ஹோண்டா சிட்டி இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த பட்டன் தெரியும். 2011 மாடல் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கேயா லாங் ட்ரைவ் போகிறீங்க, ஊருக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் இதை அப் பண்ணிட்டு அவ்வளோதான். இவர் ஃபுல்லாக அப் பண்ணுறேங்க, ஆனால் விண்டோ இறங்காது. இங்கே ஃபுல் டவுன் பண்ணுறேன், இறங்கும். அதான் அந்த பட்டன் வந்து டிரைவர் சீட்டு மட்டும் வேலை செய்யுது. ஆனால் டிரைவர் தான் நமக்கு முக்கியம். இவர் லாக்கில் இருக்குது. நியர்ஸ் சுவிட்ச் என்ன எனக்குன்னு எதுக்குன்னு தெரில, தேவையெல்லாம் ப்ரெஸ் பண்ணி தான் எடுக்குது. நியர்ஸ் ஸ்டேரிங் கைஸ் மாசாக இருக்கா. அண்ட் இங்கே ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துடும். வேல் முருகன் இங்கே இருக்கார். அண்ட் இட்ஸ் 5 கியர் 6 கியர் 5 கியர் ப்ளஸ் 1 ரிவர்ஸ் 6 கியர். ஹேண்ட் பிரேக்கில் மாசாக இருக்கும். இங்கே ஒரு ஹேண்ட்ரெஸ்ட் ஏரியா இருக்குது, இங்கே தான் வச்சுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இங்கே தேவையான திங்ஸ் வச்சுக்கலாம். இங்கே ஒரு சார்ஜர் வந்துடும், இங்கே ப்ளக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சார்ஜர் வரும். நீங்கள் வேணும்னா இப்படி ஜஸ்ட் இப்படி ரிமூவ் பண்ணிடலாம். வேணும்னா திருப்பி எடுத்து அப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா செட் ஆகிடும். தட்ஸ் ஆல். இது கம்பெனியில் கொடுப்பாங்க. And here the ventilations. இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கூலிங், இதை கூலிங் சார்ஜஸ் பண்ணிக்கலாம். ஏசி வென்டிலேட்டர்ஸ், ஏசியாக சுவிட்ச் ஆஃப், ஏசி ஸ்விட்ச். மொத்த இன்ஃபர்டன்ஸ் சிஸ்டமே இப்படி இருக்கும் கைஸ். ஆக்சுவலி இது மறைக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து சூப்பராக இருக்கும். இந்த கார் வந்து இங்கே ஒரு ஸ்பீக்கர்ஸ், அடியில் ஒரு ஏசி இருக்கும். இந்த காரே ஒரு மாசான கார் கைஸ். பாருங்க, எனக்கு இது கால் எட்டுதுன்னு நினைக்கிறது, எட்டுது கைஸ். ஆனால் வியூ எட்ட மாட்டேங்குது, இந்த வியூ எட்ட மாட்டேங்குது. சரி வாங்க கைஸ், நம்ம ரியல் சீட் போய் பார்க்கலாம். சரி, அது மாதிரி பக்கத்தில் இருக்க சீட் போய் பார்த்துட்டு வந்துடலாம். சேம் மாதிரி தான் கைஸ். இங்கே ஒரு க்ளோ பாக்ஸ் இருக்குது, தேவையான வச்சுக்கலாம். இங்கே ஒரு வென்டிலேட்டர், இங்கே ஒரு ஸ்டோரேஜ் கிட்டே ஒரு ஏரியா, இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர்ஸ், இங்கே ஒரு பாட்டில் ஹோல்ட் பண்ணி இங்கே ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஸ்பீக்கர்ஸ், இதுக்கும் அடியில் ஏசி வருது. அண்ட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ், அதாவது சைடில் ஒரு லிவர் இருக்குது பார்த்தீங்களா, இழுத்தீங்கன்னா டில்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளியராக காமிக்கிறேன். நான் தெரியுறேன்னா தெரில கைஸ், செக் பண்ணிக்கோ. இப்படி இழுத்து அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அவங்க நெக்ஸ்ட் இது கைஸ். இது ஒரு பட்டன் இருக்கா, இப்படி இழுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும், இழுத்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வாங்க நம்ம பின்னாடி சீட். அண்ட் இதான் இங்கே இப்படி இருக்கும். ஸோ லைட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம்.
நைட்டு சூப்பராக எரியும். ஆக்சுவலி சென்ட்ரல் இருந்து லைட் எரியும். எப்படின்னா இந்த டோர் ஒழுங்காக லாக்கால ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி தான் இது. ஓப்பனில் வச்சுக்கலாம். இன்கேஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஆஃபில் வச்சுக்கலாம். இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர்ஸ். இந்த சீட்டில் நீங்கள் உட்காந்தீங்கன்னா சும்மா ராஜா மாதிரி உட்காரலாம் கைஸ். இப்படி இருக்கு பாருங்க சீட்டு. பக்கெட் சீட்ஸ். அந்த பொலீரோ அது மாதிரி பெஞ்ச் சீட்ஸ் கிடையாது. அங்கே பவர் விண்டோஸ். மேனுவல் லாக், ஆட்டோமேட்டிக் லாக்கும் இருக்குது. மேனுவல் லாக் வேணுன்னா ஜஸ்ட் அப்படி அவ்வளோதான். ஜஸ்ட் மேனுவல் லாக் வேணுன்னா நமக்கு ரியலில் சீட் பெல்ட்ஸ் இருக்குது. சீட் பெல்ட்ஸ் எடுத்து இந்த ஹோலில் ஃபிட் பண்ணால் சீட் பெல்ட்ஸ். நெக்ஸ்ட் இங்கே 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து 2 எல்லாம் சொல்லவே வந்துட்டேன் வாய்ஸ் மெயினாக. இங்கே வந்து 2 ஹேண்ட் வைக்கிறதுக்கு அஃப்ரோடிக் பார். நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. இது வந்து அந்த இதுக்கு இது வந்து அந்த சைடில் வச்சுக்கலாம். எங்கே வெயில் வருதோ. இங்கே வந்து ஒரு கண்ணாடி இருக்கும். தர்றோம். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து வேணால் இந்த சைடு அந்த முன்னாடி வெயில் அடிச்சா யூஸ் பண்ணிக்கலாம். இதே இந்த சைடு வெயில் அடிச்சுன்னா என்ன பண்ணணும்னு கேட்கலாம். அப்படி இழுத்து அப்படி திருப்பி வச்சுக்கலாம் கைஸ். அவ்வளோதான். ஏதாவது யூஸ் ஆகும். அண்ட் இங்கே ஒரு இதுக்கு பேக் வியூ மிரர். அண்டு ஹியர்ஸ் த மெக்கானிசம். இது வேணுன்னா நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சின்ன பசங்களுக்குலாம் இப்படி இறக்கலாம். பெரியவங்களுக்குலாம் நம்ம எவ்வளோ ஹைட் வேணுமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். திஸ் இஸ் தட். இது என் சீட்னால என் ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னாலே இதான் வண்டியை ஆக்சுவலி மெயினான விஷயம் இது வந்து sub 4 மீட்டர் கார் கிடையாது. above 4 மீட்டர் கார். நெக்ஸ்ட் இது வெளியே போய் பார்க்கலாம். நான் ரியர் சீட் காமிக்கிறேன். ரியர் காமிக்கிறேன். அங்கே பேக்கில் நான் அங்கே காமிச்ச மாதிரி அங்கே அதை வச்சும் ஓப்பன் பண்ணலாம். இல்லை கீ வச்சும் இங்கே மேனுவலாக ஓப்பன் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு அதில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம போகலாம். திஸ் இஸ் a very பெரிய பூட் ஏரியா. அடியில் உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்துடும். ஸ்பேர் வீல் வச்சுக்கிட்டு இதான் அடியில். இதுக்கு அடியில் தான் உங்களுக்கு அந்த இது இருக்கும், ஜக்கி. அந்த ரீல்ஸ் கிட்டு அந்த இது எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. ஐ திங்க் 2000 லிட்டர்ஸ் சம்திங். 2000 or 2500 சம்திங். ஆனால் மேக்ஸிமம் அதிகம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இங்கே ஒரு ரியர் லைட் வந்துடும். உங்களுக்கு இப்போ மேனுவல் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். மேனுவல்லாம் ஈஸி. ஜஸ்ட் எப்படி இருக்கும் கைஸ். அடியில் 2 லைட் வரும், தெரியுதா? லைட். நெக்ஸ்ட் திஸ் இஸ் த ஓவர் வியூ. காஸ்ட் டயர்லாம் வெரி 250 ground clearance, 250 mm ground clearance. இது நாங்கள் சேல் பண்ணலான்னு இருக்கோம். இதோட ப்ரைஸ் ஒரு 2,50,000 வைக்கலான் இருக்கும். இந்த காருக்கு சைடில் இண்டிகேட்டர்ஸ் வரும். சைடு இண்டிகேட்டர்ஸ், 2 பிக் வைப்பர்ஸ் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே லோகோ ப்ளஸ் இருக்கு. உங்களுக்கு யாருக்கா இந்த கார் வேணும்னா சொல்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். ஓகே, பாய் காய்ஸ். இது எங்களோட கீ.
இதாக இருக்கும். ஓகே பாய் கைஸ். அந்த மாட்டு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் டார்கெட் வந்து ஒரு 3K வச்சுக்கலாம். ஓகே பாய் கைஸ்.